So today lecture we discussed about Java tokens, then implementing a Java program and JVM. So today's agenda is what is tokens and how can we implementing a Java program. Once again we have to create a program, compile a program and executing a program. அந்த ஸ்டெப்ஸ் எப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு திரும்ப ரிப்பீட் பண்ண போகிறோம். ஜாவா விர்ச்சுவல் மிஷின், வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் இன்சைட் அ ஜாவா விர்ச்சுவல் மிஷின் அப்படிங்கிறதும், ஜாவா விர்ச்சுவல் மிஷினில் என்னென்ன ப்ராசஸ் போகுது அப்படிங்கிறதையும் திரும்ப ரிப்பீட்டட் இதுதான், பட் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்றைக்கி. தென் டோக்கன்ஸ். ஸோ ஜாவா டோக்கன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், டோக்கன்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட்ஸ் இன் ஏ ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு சிம்பிள் டெஃபினிஷன் இருக்குது. டோக்கன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாமே வந்து டோக்கன்ஸ் தான். அப்படி ஒரு ப்ரோக்ராம்னு எடுக்கும்போது என்னென்னலாம் ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட்ஸாக இருக்கும் டோக்கன்ஸில் அப்படின்னு பார்த்தா, கீவேர்ட்ஸ் இருக்கும், ஐடென்டிஃபையர்ஸ் இருக்கும், லிட்ரல்ஸ் இருக்கும், ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும், தென் செப்பரேட்டர்ஸ் இருக்கும். அப்படி இது எல்லாமே என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜாவாவில் டோக்கன்ஸ் அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட்ஸ் இன் ஏ ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி பார்ட்ஸ், சின்ன சின்ன பார்ட்ஸை தான் வந்து யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் வந்து இங்கே வந்து என்னென்னு சொல்கிறோம், டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதில் ஃபர்ஸ்ட் திங்க் வந்து ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ். ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அவங்களே வந்து ஒரு சில கீவேர்ட்ஸ் வந்து ரிசர்வ் பண்ணிட்டாங்க. எதுக்கு ரிசர்வ் பண்ணுறாங்கன்னா, இந்த கீவேர்டில் இந்த நேமை வந்து வேறு யாரும் எதுக்கும் என்ன செஞ்சிடக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக என்ன செஞ்சுருக்காங்க, ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அப்படி என்னென்ன கீவேர்ட்ஸ் எல்லாம் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது எதுக்காக இந்த கீவேர்ட்ஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்கள் எங்கேயாவது வேரியபிளுக்கு நேமாவோ இல்லை மெத்தடுக்கு நேமாவோ கிளாஸஸ்க்கு வந்து நேமாவோ இந்த கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறக்கா இதை வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுட்டாங்க. ரிசர்வ்டுனா என்ன அர்த்தம்னா புக் பண்ணிட்டாங்க. இதை வந்து நீங்கள் இனிமேல் எங்கேயும் என்ன செய்யக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. அதில் ஒரு சில சம் ஆஃப் த கீவேர்ட்ஸ் இன் ஜாவா அப்படிங்கிறத நம்ம இந்த டேபிளர் காலமில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். we know that சில கீவேர்ட்ஸ் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும். இந்த இன்ட்டு, கேரு, ஸ்விட்ச், இஃப், கிளாஸ், நியூ, பப்ளிக், ஸ்டாட்டிக், இந்த இதெல்லாம் நம்மளால் என்ன செய்ய முடியாது, எங்கேயுமே வந்து ப்ரோக்ராமில் வந்து ஒரு வேரியபிளுக்கு நேமாவோ இல்லை மெத்தடுக்கு நேமாவோ இல்லை கிளாஸஸ்க்கு வந்து நேமாவோ வந்து என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. வச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு எரர் வந்து ஷோ ஆகும். நமக்கு வந்து வேரியபிளுக்கு நேம் வைக்கிறது கூட நம்ம சிம்பிளாக ஏபிசிடி இந்த மாதிரி வச்சுருவோம். மெத்தடுக்கு நேம் வைக்கும் போதும் ஆடு இல்லை வேறு என்ன வைப்போம், டிஸ்பிளேன்னு வைப்போம், இல்லை கால்குலேட்னு வைப்போம், ப்ராசஸ் இந்த மாதிரி வைப்போம். பட் கிளாஸஸ்க்கு நேம் வைக்கும்போது பெரும்பாலும் அந்த ப்ரோக்ராமோட நேமை வந்து எப்படி டினோட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம அந்த கிளாஸ்க்கு வந்து நேம் வைப்போம். அப்படி வைக்கும்போது இங்கே இருக்கிற இந்த ஏதாவது நேம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது. எக்ஸாம்பிள் பப்ளிக், ஃபைனல், ஸோ அப்ஸ்ட்ராக்ட், பிரேக், டபுள், இந்த மாதிரி ஏதாவது வந்து கீவேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ், நம்ம எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது. தென் இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே என்ன இதில் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா லோயர் கேஸ் லெட்டர்ஸில் எழுதியிருக்காங்க. ஸோ அதாவது ஜாவா அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சில இடத்துல ஒரு சில இதை வந்து அப்பர் கேஸில் இருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக அப்பர் கேஸில் தான் இருக்கும். அதாவது நம்ம எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி கிளாஸ் நேமில் வந்து நம்ம லெட்டர் வந்து அப்பர் கேஸில் வைக்கணும்னு சொல்லி ப்ரீவியஸாக 2-3 எக்ஸாம்பிளெல்லாம் நான் உனக்கு காமிச்சேன். அப்படி இருக்கும்போது ப்ரீ டிஃபைன்டாக ஜாவாவில் அவங்க ஆல்ரெடி எழுதியிருக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே எப்படி தான் இருக்கும் அப்படின்னா அப்பர் கேஸஸில் தான் இருக்கும். அந்த கிளாஸோட நேமில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஆல்ஃபபெட் வந்து எப்பயுமே எப்படி தான் இருக்கும், அப்பர் கேஸில் தான் இருக்கும். அப்போ நீ ஒரு ப்ரோக்ராம் ஏதாவது ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டாக நம்ம எழுதியிருக்க ப்ரோக்ராமை பார்த்தாலே ஃபஸ்ட்டு லெட்டர் ஆஃப் த வேர்டு வந்து அப்பர் கேஸில் இருந்தது அப்படின்னா தட் இஸ் கிளாஸ் நேம். பட் நார்மல் கீவேர்ட்ஸ் எல்லாமே எப்படி தான் இருக்குது, லோயர் கேஸ் லெட்டர்ஸில் தான் இருக்குது. அப்போ லோயர் கேஸ் லெட்டர்ஸில் தான் இருக்குது. இதே இதை ஏதாவது ஒரு கீவேர்டை நீ லைட்டாக அப்பர் கேஸ்க்கு சேஞ்ச் பண்ணி என்ன செய்யலாம், வேரியபிள் நேமாவோ மெத்தட் நேமாவோ கிளாஸ் நேமாவோ என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பப்ளிக் அப்படிங்கிற கீவேர்டை வந்து நீ ஒரு வேரியபிளுக்கு நேமாக வைக்கணும் இல்லை ஒரு மெத்தடுக்கு நேமாக வைக்கணும் அப்படின்னா இதே மாதிரி பப்ளிக்னு ஸ்மாலில் கொடுத்து அப்படின்னா இட் இஸ் எ ரிசர்வ்டு கீவேர்டு, இதை வந்து நீ யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிடும். அதே இது இந்த இடத்துல பியை மட்டும் கேப்ஸாவோ இல்லைனா அந்த பப்ளிக் அப்படிங்கிறத நீ கேப்ஸாக மாற்றி நீ என்ன செய்யலாம், ஒரு வேரியபிளுக்கு நேமாவோ மெத்தடுக்கு நேமாவோ கிளாஸோட நேமாவோ என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஜாவா பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் என்ன செய்யாதீங்க, அந்த மாதிரி பிஹேவியர்ஸ் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நமக்கே வந்து ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்துடும், இது கீவேர்டா இல்லை வேரியபிள் மெத்தடு கிளாஸோட நேமா அப்படின்னு கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ ரிசர்வ்டு கீவேர்ட்ஸை வந்து எங்கேயுமே என்ன செய்யாதீங்க, யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. தென் ஜாவா வந்து கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. லோயர் கேஸில் இருக்கிறது லோயர் கேஸில் தான் கடைசி வரைக்கும் இருக்கணும், அப்பர் கேஸில் இருக்கிறது அப்பர் கேஸில் தான் கடைசி வரைக்கும் இருக்கணும். அதை நம்ம மாற்றி எழுதணும் அப்படின்னா இட் வில் ஷோஸ் அஸ் எரர். இப்போ ஏதாவது ஒரு கீவேர்டை நீ அப்பர் கேஸில் மாற்றிட்ட அப்படின்னா இட் வில் ஷோஸ் அஸ் எரர். கீவேர்ட்ஸ் எல்லாமே லோயர் கேஸில் தான்
இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரூலாக வந்து என்ன செஞ்சுருக்காங்க, they have decided. தென் இதில் இருக்கிற இதில் டோக்கன்ஸ் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு யூனிட், அதாவது டோக்கன்ஸ் அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட்ஸ் இன் ப்ரோக்ராம் பார்த்தோம். அதில் ஒன் ஆஃப் த யூனிட் அப்படிங்கிறதா இந்த கீவேர்டு அப்படிங்கிறது. செகண்ட் திங் ஐடென்டிஃபையர்ஸ். இந்த ஐடென்டிஃபையர்ஸ் அப்படிங்கிறது அதில் ஸோ வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, we have to provide some naming to the classes, variables, methods and objects. நம்ம அந்த பேர் வைக்கிறோம்னு சொல்கிறோம்ல, எப்படி நேம் வைக்கிறோம் ஒரு வேரியபிள்க்கோ ஒரு கிளாஸ்க்கோ ஒரு மெத்தடுக்கோ ஆப்ஜெக்ட்ஸ்க்கோ வந்து எப்படி வந்து நம்ம நேம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஐடென்டிஃபையர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு வரும்போதே நமக்கு தெரியும் இந்த நேம் வைக்கிறதுல என்னென்னலாம் ரூலில் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்க்கோ வேரியபிள்க்கோ மெத்தட்க்கோ ஆப்ஜெக்ட்ஸ்க்கோ நம்ம நேம் வைக்கும்போது நார்மலாக என்னென்ன ரூல் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேரியபிள் நேம்ஸ் வந்து என்னென்னலாம் இருக்கலாம் நேம்ஸ்க்குள்ளே அப்படின்னா, ஆல்ஃபபெட்ஸ் இருக்கலாம், A to Z வந்து ஸ்மாலும் இருக்கலாம், அப்பர் கேஸும் இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். தென் டிஜிட்ஸ் பொறுத்த வரைக்கும் 0 to 9ல் எந்த டிஜிட்ஸ்னாலும் மிக்ஸ் ஆகி இருக்கலாம். அண்டர்ஸ்கோர்ஸ் கொடுக்கலாம், டாலர் சைன் வந்து அலௌடு. இந்த 4 தான் இருக்கணும். ஒன்று ஒரு வேரியபிள் நேம் வந்து நீ வந்து உதாரணத்துக்கு ஒரு கோர்ஸ்னு வைக்கிற இல்லை சம்னு வைக்கிற அப்படின்னா எல்லாமே ஆல்ஃபபெட்ஸாக இருக்குது. சம் 8 அப்படின்னு வைக்கிறேன்னா அதுவும் வச்சுக்கலாம். ஸோ ஏன்னா ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது, டிஜிட்ஸ் இருக்குது. சம் _8 அண்டர்ஸ்கோர் நமக்கு அலௌடு, சம் $8 டாலர் அலௌடு. அப்போ இதெல்லாம் மிக்சடாக கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆல்ஃபபெட்ஸ், அதாவது ஒரு ஐடென்டிஃபையராக வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நேமிங் வந்து ஒரு கிளாஸ்க்கோ வேரியபிள்க்கோ மெத்தட்ஸ்க்கோ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கொடுத்துக்கலாம். தென் தே ஹேவ் another ரூல், must not begin with a digit அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வந்து டிஜிட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அதாவது ஒரு வேரியபிள் நேம் வந்து 2 சம் அப்படின்னு ஆரம்பிச்சிடக்கூடாது, 2 சம். அதாவது எப்பயுமே வேரியபிள் ஸ்டார்ட்ஸ் வித் ஆல்ஃபபெட்ஸ் அப்படிங்கிறத அவங்க சொல்ல வர்றாங்க. மஸ்ட் நாட் பிகின் வித் அ டிஜிட் அப்படிங்கிறது. தென் அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸ் லெட்டர்ஸ் ஆர் டிஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பர் கேஸ் லோயர் கேஸ் லெட்டர்ஸ் ஆர் டிஸ்டிங்க்ட்னா என்ன அர்த்தம்? டிஸ்டிங்க்ட் அப்படின்னா டிஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் சம் அப்படின்னு சொல்லி, ஸ்மாலில் SUM அப்படின்னு எழுதுறது ஒரு வேரியபிள், கேபிட்டலில் SUM அப்படின்னு எழுதுனா ரெண்டும் வெவ்வேறு வேரியபிள். ஸ்மாலில் எழுதுகிற SUMங்கிறது ஒரு வேரியபிள், கேபிட்டல் எழுதக்கூடிய SUMங்கிறது வேறு வேரியபிள். ஸோ நீ என்னென்னப்பா இதுவும் சம் தானே, ஒரே வேரியபிள் தானே, அப்படி கிடையாது. அதோட கேசஸ் என்ன ஆயிடுது, மாறிடுது. அப்பர் கேஸ் லோயர் கேஸ் மாறுதில்ல, அப்படி மாறிட்டாலே ரெண்டும் வெவ்வேறு வேரியபிள் அப்படிங்கிறதுனால அப்பர் கேஸ் லோயர் கேஸ் லெட்டர்ஸ் ஆர் டிஸ்டிங்க்ட், ரெண்டும் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அண்ட் தே கேன் பி ஆஃப் எனி லென்த். ஒரு கிளாஸ்க்கு நீ வந்து ஒரு நேம் வைக்கிற, ஒரு வேரியபிளுக்கு ஒரு நேம் வைக்கிற, மெத்தடுக்கு வந்து ஒரு நேம் வைக்கிற அப்படின்னா அந்த நேம் வந்து எவ்வளோ லென்த் வேணாலும் இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து பெரும்பாலும் வேரியபிளுக்கு நேம் வச்சோம் அப்படின்னா ஒரே ஒரு ஆல்ஃபபெட்டை வச்சுருவோம். மெத்தடுக்கு நேம் வச்சோம்னா நல்லா போனால் டிஸ்பிளே, கால்குலேட்டர், ப்ராசஸ்னு வைப்போம். ஆப்ஜெக்ட்டுக்கும் அதே தான், X, Y இந்த மாதிரி சின்ன சின்னதாக வச்சுருவோம். பட் தே கேன் பி எனி லென்த் அப்படின்னா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு வேரியபிள் நேம் வைக்கிறாங்கன்னா அந்த நேமை வந்து மீனிங்ஃபுல்லாக தான் வைப்பாங்க. மீனிங்ஃபுல்லாக எப்படி வைக்கிறது அப்படின்னு கேட்டோன்னா, நீ ரோல் நம்பர் அப்படின்னா RNOன்னு வைப்ப, இல்லை Rன்னு வைப்ப, இல்லை NOன்னு வைப்ப, இவ்வளோ தான் நம்ம ஷார்ட்டாக வைப்போம். ஒரு இதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஓகே. பட் இதே ப்ரோக்ராமை வேறு யாராவது வெளியிலேருந்து எடுத்து ரீட் அவுட் பண்ணி பார்க்குறாங்க, அதை திரும்ப ரீயூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா NOனா அவங்களால அது என்னென்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இந்த NOங்கிறது நம்ம என்ன வேணாலும் டினோட் பண்ணலாம். மொபைல் நம்பராக இருக்கலாம், ரோல் நம்பராக இருக்கலாம், ஸோ கிளாஸ் நம்பராக இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம்ல. அப்போ ரோல் நம்பர் அப்படின்னா அவங்க கம்பெனியில் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணும்போது ரோல் நம்பர்னா ROLLNO அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக தான் எழுதுவாங்க. அப்படி எழுதும்போது ஏதாவது ஒரு வேரியபிள் நேம் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்னா தே கேன் பி எனி லென்த். ஒரு வேரியபிளுக்கோ கிளாஸ்க்கோ மெத்தடுக்கோ ஆப்ஜெக்ட்ஸ்க்கோ நேம் வைக்கும்போது அது என்ன லென்த்தில் வேணாலும் எவ்வளோ பெருசாக வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம், நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ல வராங்க. திஸ் இஸ் ஐடென்டிஃபையர்ஸ். ஐடென்டிஃபையர்ஸ்னால் ஒரு வேரியபிள், கிளாஸ், மெத்தட், ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து எப்படி நேம் வைக்கிறது, அதுக்கு என்ன ரூல்ஸ் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஐடென்டிஃபையர்ஸ். தென் ஐடென்டிஃபையர்ஸில் இன்னும் சில ரூல் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா, காமனாக சொல்லிட்டேன். வேரியபிளுக்கு வந்து நேம் வைக்கிற போது இப்படி வைக்கணும். வேரியபிளுக்கு நேம் வைக்கிறோம், மெத்தடுக்கு நேம் வைக்கிறோம், கிளாஸ்க்கு நேம் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு நேமை பார்த்த உடனே இந்த நேம் வந்து வேரியபிள் தான், இந்த நேம் வந்து மெத்தடு தான், இந்த நேம் வந்து கிளாஸ் தான், இந்த நேம் வந்து ஆப்ஜெக்ட் தான் அப்படின்னு எப்படி வந்து நம்ம பார்த்ததும் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு காமனாக வந்து அவங்க ஒரு சில ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அது என்ன ரூல் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ ஐடென்டிஃபையர்ஸுங்கிறது காமன் டெஃபினேஷன் தான், நேமிங் கிளாஸஸ், வேரியபிள்ஸ், மெத்தட்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். பட் இதில் ஃபஸ்ட்டு திங்க் பப்ளிக் மெத்தட்ஸ் அண்ட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எப்படி இருக்கணும். ஒரு பப்ளிக் மெத்தட் எழுதுகிறோம், ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எழுதுகிறோம். பப்ளிக் மெத்தட், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எங்கே வரும்? ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய
மெத்தடையும் வேரியபிளையும். மெத்தட் அப்படின்னா மெம்பர் ஃபங்க்ஷன். C++ல மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்ததா ஜாவால என்னன்னு தான் சொல்லுவாங்க, மெத்தட்னு தான் சொல்லுவாங்க. ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய வேரியபிளை வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் மெயினில் இருக்கக்கூடிய ஒரு நார்மல் வேரியபிளை லோக்கல் வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம். அப்படி சொல்லும்போது இந்த பப்ளிக் மெத்தட்ஸ், கிளாஸஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய பப்ளிக் மெத்தட்ஸ் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸை நம்ம எப்படி நேமிங் கொடுக்கறது. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஆவரேஜ், சம் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கேன் நேம். இது வந்து ஒரு காமன் நேம். இது எல்லாமே லோயர் கேஸ் லெட்டர்ஸில் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா பப்ளிக் மெத்தட்ஸ் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ்க்கு வைக்கும்போது நேமிங் எப்படி தான் இருக்கணும், ஸ்மாலில் தான் இருக்கணும். தென் அதே இதில் மோர் தேன் ஒன் வேர்ட்ஸ் இன் நேம். இப்போ வந்து ஒரு நேம் வைக்கிறதே வந்து இப்போ ரோல் நம்பர் அப்படின்னு வரும்போது 2 வேர்டு வருது, மோர் தேன் ஒன் வேர்ட்ஸ் இன் நேம். அப்படி வரும்போது என்ன செய்கிறாங்க, என்ன எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இந்த டே டெம்பரேச்சர்னு இருக்குது, இது ரெண்டும் வேர்டு, வெவ்வேறு வேர்டு. டேங்கிறது ஒரு வேர்டு, டெம்பரேச்சருங்கிறது ஒரு வேர்டு. அப்போ இந்த 2வது வேர்டு ஆரம்பிக்கிற இடத்துல ஸ்பேஸ் விட மாட்டாங்க. அந்த 2வது வேர்டு ஆரம்பிக்கிறது மட்டும் என்ன செஞ்சுறாங்க, கேபிட்டலில் போடுறாங்க. அப்படி கொடுத்துட்டா நமக்கு வந்து தெரிஞ்சிடும் இது ரெண்டும் அந்த ஜாயிண்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். டே டெம்பரேச்சர் அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறக்காக 2வது ஆரம்பிக்கிற வேர்டை மட்டும் என்ன செய்கிறாங்க, கேப்ஸில் வந்து ஆரம்பிக்கிறாங்க, டி அப்படிங்கிறத. தென் டோட்டல் மார்க்ஸ், டோட்டல் ஸ்பேஸ் விட்டு மார்க்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நார்மலாக தெரியும். பட் அதை வந்து டோட்டல் மார்க்ஸ் எம் மட்டும் என்ன செஞ்சுறாங்க, ஆல்ஃபபெட்டில் கொடுத்துறாங்க. அப்போ அதை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அங்கே ஒரு ஸ்பேஸ் மாதிரி நமக்கு இருக்குது அப்படின்னு. மோர் தேன் ஒன் வேர்ட்ஸ் வரும்போது என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது பப்ளிக் மெத்தட்ஸ் அண்ட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் வந்து நார்மலாகவே லோயர் கேஸ் தான், ப்ளஸ் மோர் தேன் ஒன் வேர்ட்ஸ் வரும்போது இந்த மாதிரி என்ன செஞ்சுருக்குன்னா ஃபாலோ பண்ணுறாங்க. தென் ப்ரைவேட் அண்ட் லோக்கல் வேரியபிள்ஸ். ஒரு கிளாஸஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் வேரியபிளாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் மெயினில் எழுதுறீங்களா வாய்ட், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினில் எழுதக்கூடிய ஒரு லோக்கல் வேரியபிளாக இருக்கட்டும், அதுக்கு வந்து என்ன ரூல் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் கேன் பி நார்மல் தான், லோயர் கேஸ் லெட்டர்ஸில் தான் இருக்கணும். இதில் ஆக்சுவலாக லென்த்துங்கிறது எல் வந்து கேபிட்டல் போட்டிருக்கேன், அது ஆக்சுவலாக ராங். எல் வந்து ஸ்மால் தான் வரும். லென்த் அப்படிங்கிறது ஸ்மாலில் தான் இருக்கும். ப்ரைவேட் அண்ட் லோக்கல் வேரியபிள்ஸ் எல்லாமே ஸ்மாலில் தான் இருக்கும். தென் அதுக்கும் இங்கே பப்ளிக் மெத்தட்ஸ் இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே வந்து மோர் தேன் ஒன் வேர்ட்ஸ் இன் ஏ நேம் வரும்போது அண்டர்ஸ்கோர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அண்டர்ஸ்கோர் கொடுத்து மோர் தேன் ஒன் வேர்ட்ஸ் இருந்தது அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் லோக்கல் வேரியபிள்ஸ் ஆர் ப்ரைவேட் வேரியபிள்ஸ். இன்கேஸ் த செகண்ட் வேர்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட் வந்து கேபிட்டல்ஸில் இருந்தது அப்படின்னா இட் மே பி எ ஆர் இட் ஷுட் பி எ பப்ளிக் மெத்தட்ஸ் ஆர் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸாக இருக்கலாம். அந்த டிஃப்ரென்ஸ் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் காமன் வந்து ரெண்டுக்குமே என்ன அப்படின்னா எல்லாமே லோயர் கேஸில் தான் இருக்கும். மோர் தேன் ஒன் வேர்டு வரும்போது இங்கே வந்து அப்பர் கேஸ் ஆரம்பிக்கிறாங்க, இங்கே மோர் தேன் ஒன் வேர்டு வரும்போது அண்டர்ஸ்கோர் கொடுத்து என்ன செஞ்சுக்கிறாங்க, ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. தென் எப்படி வந்து கிளாஸஸ்க்கும் இன்டர்ஃபேஸஸ்க்கும் வந்து நேமிங் கொடுக்குறது. ஒரு கிளாஸுக்கு வந்து நேம் கொடுக்கும்போது நான் லாஸ்ட்டாக சொன்ன ரூல் வந்து ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட் ஆஃப் த வேர்டு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா அப்பர் கேஸில் இருக்கணும். ஸோ இப்போ கிளாஸ் நேம் வந்து நான் ஸ்டூடெண்ட்னு வைக்கிறேன், சிம்பிள்னு வைக்கிறேன்னா அந்த எஸ் மட்டும் என்ன செஞ்சிடறேன், கேப்ஸில் வந்து கொடுத்துறேன். நேற்று ஒரு ப்ரோக்ராமில் ஆடுன்னு பார்த்தோம், அதில் ஏங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஃபஸ்ட்டு இதை வந்து கேப்ஸில் கொடுத்துக்கலாம். ஸோ இன்டர்ஃபேஸஸ் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுக்கு நேம் வைக்கிறதும் கிளாஸ்க்கு நேம் வைக்கிறதும் சேம் தான். ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட் ஆஃப் த வேர்டு வந்து அப்பர் கேஸில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கிறோம். தென் கான்ஸ்டன்ஸ். we know that what is constants அப்படின்னு தெரியும். what is the difference between constants and variables? once we have stored some values in the constants it does not change. அந்த வேல்யூ என்ன ஆகாது, கடைசி வரைக்கும் சேஞ்சஸே ஆகாது. அப்படி வந்து ஒரு சில வேல்யூவை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கான்ஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம். வேரியபிள்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம எவ்வளோ தடவை வேணாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வேரியபிள்ஸில் வேல்யூ வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணக்கூடிய கான்ஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு நேமிங் எப்படி வைக்கிறாங்கன்னா ஃபுல் கேபிட்டல் லெட்டர்ஸில் வைக்கிறாங்க. டோட்டல் அப்படின்னா ஃபுல்லாகவே கேபிட்டலில் தான் இருக்கும். அப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு வேல்யூ அப்படின்னு கொடுக்குறாங்க, கான்ஸ்டன்ட் வேரியபிள் ஈக்குவல் டு வேல்யூ அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா பார்த்த உடனே அது கான்ஸ்டன்ட்டா வேரியபிளா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஃபுல்லாகவே கேபிட்டல் லெட்டரில் இருந்தது அப்படின்னா அது கான்ஸ்டன்ட்ஸ், ஸ்மால் லெட்டர்ஸில் இருந்ததுன்னா அது வேரியபிள்ஸ். தென் கான்ஸ்டன்ட்ஸ்லையுமே மோர் தேன் ஒன் வேர்டு வரும்போது என்ன செஞ்சிடறாங்க, இன்பிட்வீனில் அண்டர்ஸ்கோர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. தென் எல்லாமே கேப்ஸில் இருக்குது. வி கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை திஸ் இஸ் கான்ஸ்டன்ட்ஸ். ஓகே சார், இந்த ரூலை வந்து கம்பல்சரியாக நம்ம ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ண போயிட்டீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியில் வந்து கம்பல்சரியாக நம்ம என்ன செஞ்சு தான் ஆகணும், ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அங்கே வந்து இதெல்லாம் வந்து முதல்ல உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க, இப்படி தான் எழுதணும். ஒரு ப்ரோக்ராம் எழுதினாலே வேரியபிள் வைக்கும்போது மீனிங்ஃபுல்லாக வைக்கணும். ரோல் நம்பர்னா ரோல் நம்பர் ஃபுல்லாக எழுதணும். நேம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு எழுதணும். நம்ம வந்து நேம்னா என்ஏன்னு வைப்போம், இல்லைனா என்னன்னு வைப்போம்.
இல்லைனா நேம்னு மட்டும் வைப்போம். ஆனால் அது என்ன எதோட நேம், அப்போ ஸ்டூடெண்ட் நேம், அப்போ ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் நேம், அது மாதிரி மீனிங்ஃபுல்லாக தான் என்ன செய்ய சொல்லுவாங்க, நேமிங் வந்து வைக்க சொல்லுவாங்க. நம்ம இப்போ ப்ராக்டிஸ்க்கு சும்மா வைப்போம். பட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்ட்ரிக்டாக வந்து இந்த ரூல்ஸ் வந்து என்ன செய்வாங்க, எப்பயுமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஜாவா வந்து இட் ப்ரொவைட்ஸ் சஜஷன்ஸ். இந்த மாதிரி நேமிங் வச்சிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. எது கிளாஸ் நேம், எது லோக்கல் வேரியபிள், எது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், எது கான்ஸ்டன்ட்ங்கிற கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது அப்படிங்கிறக்காக அவங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த ரூல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் செகண்ட் லிட்ரல்ஸ், தேர்ட் ஒன் லிட்ரல்ஸ். ஸோ டோக்கன்ஸில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் யூனிட்ஸை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் திங் ரிசர்வ்ட் கீவேர்ட்ஸ், செகண்ட் திங் ஐடென்டிஃபயர்ஸ் அண்ட் தேர்ட் திங் லிட்ரல்ஸ். லிட்ரல்ஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, இட்ஸ் ஆல்சோ ஏ கான்ஸ்டன்ட்ஸ். கான்ஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிறதா லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே ஒரு டெஃபினேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். கான்ஸ்டன்ட் வேல்யூ விச் கேன் பி அசைன்டு டு த வேரியபிள். ஒரு வேரியபிளில் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை கொண்டு போய் அசைன் பண்ணுறோம், கான்ஸ்டன்ட்டாக சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் லிட்ரல்ஸ். கான்ஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிறது we know that கீழே இன்னொரு டெஃபினேஷன் நம்ம கொடுக்குறோம். கான்ஸ்டன்ட்ஸ் ரெஃபர் டு ஃபிக்ஸட் வேல்யூஸ். ஒரு ப்ரோக்ராமில் ஃபிக்ஸடாக அந்த வேல்யூ எப்பயுமே அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு we have used constants. Constants refer to fixed values that the program may not alter and they are called literals. அதை வந்து ஆல்டரே பண்ண முடியாது. கான்ஸ்டன்ட்ஸில் ஒன்ஸ் நம்ம ஒரு வேல்யூ எழுதிட்டோம் அப்படின்னா இட் டசன்ட் சேஞ்ச். அந்த வேல்யூ நம்மளால் என்ன செய்ய முடியாது, சேஞ்சஸ் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு சில இதுக்கு வந்து நம்ம வேல்யூ வந்து யாரும் சேஞ்சஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காகவே அதை கான்ஸ்டண்ட்டாக எழுதுவோம். எக்ஸாம்பிள் சொன்னோன்னா நம்ம மேக்ஸில் எப்பயுமே அந்த பை வேல்யூ எழுதுவோம் 3.14 அப்படிங்கிறது. அந்த வேல்யூ வந்து யாரும் சேஞ்சஸ் பண்ணிடக்கூடாது, அந்த வேல்யூ சேஞ்சும் ஆகாது, பை வேல்யூ இதுதான் அப்படிங்கிறதுக்கு அதை நம்ம என்ன செய்யலாம், ஒரு கான்ஸ்டன்ட்டில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணலாம். தென் வந்து ஒரு ஒரு மார்க் ஷீட் கால்குலேஷன் பண்ணுறோம் அப்படின்னா பாஸ் அப்படிங்கிறதோட மார்க் வந்து வெயிட்டேஜ் வந்து 40 அப்படின்னா அதை யாரும் சேஞ்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அதை ஒரு கான்ஸ்டண்ட்டாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ரைட் பண்ணி ஒரு கான்ஸ்டன்ட்ஸில் என்ன செஞ்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம். லைக் த வே we have used constants. அதில் வந்து சில டைப்ஸ் இருக்குது லிட்ரல்ஸில். இன்டீஜர் லிட்ரல்ஸ், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் லிட்ரல்ஸ், கேரக்டர் லிட்ரல்ஸ், ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ், பூலியன் லிட்ரல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ டிபெண்டிங் அப்பான் த வேல்யூ we have used depending upon the literals. இன்டீஜர் லிட்ரல்ஸ்னா ஒரு இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 40 அப்படிங்கிறது இட்ஸ் அ இன்டீஜர், இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இன்டீஜர் லிட்ரல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் லிட்ரல்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம், whenever we have used some floating point values. எக்ஸாம்பிள் 3.14 அப்படிங்கிறது ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட். அப்போ அந்த பை வேல்யூவை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு we have used floating point literals. தென் கேரக்டர் லிட்ரல்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம், தென் கேரக்டர் லிட்ரல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மார்க் ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் இருக்கும், ஏபிசிடி ஆர்ஏ டபிள்யூஹெச் இந்த மாதிரி கிரேட்ஸ் இருக்கும். அந்த கேரக்டர்ஸை ஸ்டோர் பண்ணணும். இன்கேஸ் பாஸ்னா பி, எஃப்னா ஃபெயில், அப்போ இந்த லிட்ரல்ஸ் வந்து இந்த வேல்யூ வந்து யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த வேரியபிளில் வந்து சேஞ்சஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னா we have used character literals. அதை கேரக்டர் லிட்ரல்ஸாக வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா யாராலையும் என்ன செய்ய முடியாது, சேஞ்சஸ் பண்ண முடியாது. தென் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ். ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது தான், பாஸ், ஃபெயில். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கேரக்டர் அண்ட் ஸ்ட்ரிங்? ஸோ கேரக்டர் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் ஆல்ஃபபெட்ஸ் அப்படிங்கிறத டினோட் பண்ணுது. ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் ஆர் கலெக்ஷன் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ். இட்ஸ் எ வேர்ட் அப்படிங்கிறத நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் அப்படிங்கிறதுல இன்கேஸ் நீங்கள் ஒரு பாஸ் ஆர் ஃபெயில் இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ அந்த சிச்சுவேஷன்ஸ் வரும்போது நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், ஒரு வேரியபிளில் பாஸ் அப்படிங்கிறத யாரும் ஆல்டர் பண்ணிடக்கூடாது, ஃபெயில்னு எழுதுறதை வந்து யாரும் ஆல்டர் பண்ணக்கூடாது அப்படின்னா we can go for a string literals அப்படிங்கிறது. தென் boolean literals. We know that boolean having only two values, true as well as false. இந்த ட்ரூ ஃபால்ஸ் வேல்யூஸ் வந்து நான் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா அதை யாரும் சேஞ்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற சிச்சுவேஷன் we have go for a boolean literals. So it's also one of the part of tokens, literals. Then operators. The fourth individual unit of tokens is called operators. What is operators? We know that it is called as symbols. நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸிங் அப்போ ஆப்ரேஷன் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆப்ரேட்டர் இஸ் எ சிம்பிள் தட் டேக்ஸ் ஒன் ஆர் மோர் ஆர்குமெண்ட்ஸ். எப்போ வந்து ஒன் ஆர் மோர் ஆர்குமெண்ட்ஸ் ஒரு சிம்பிளுக்கு தேவைப்படும் அப்படின்னா ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது. லைக் ஐ எம் டூயிங் ஒன் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், லைக் ஒரு அடிஷனாக இருக்கலாம், சப்ராக்ஷனாக இருக்கலாம். So I want to perform that particular operation. I need two arguments. Arguments அப்படின்னு நான் இங்கே சொல்கிறது வந்து வேரியபிள்ஸ். இப்போ ஏல இருக்கிற வேல்யூவும் பியில் இருக்கிற வேல்யூவும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஏ ப்ளஸ் பி. இந்த ப்ளஸ் அப்படிங்கிறது இங்கே என்னன்னு சொல்கிறோம், ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம். ஏ அந்த பி அப்படிங்கிறத ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நார்மலாக வந்து இங்கே வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்பரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேரியபிள்ஸை ஒரு ஆப்ரேஷன் எழுதும் போது ஏ ப்ளஸ் பி அப்படின்னு எழுதணும்னா ஏவும் பியும் ஆப்ரண்ட்,
இந்த ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ரேட்டர். இது a + b அப்படிங்கிறது வந்து ஹோல் அடிஷன் ஆப்ரேஷன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் ஆப்ரேட்ஸ் ஆன் them to produce a result. இது ரெண்டும் ஒரு ஆப்ரேட்டர் வந்து ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா இட் வில் ப்ரொடியூஸ் சம் ரிசல்ட். இங்கே வந்து சில ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ ப்ளஸ், மைனஸ், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், மாடுலஸ், லெஸ் தேன், கிரேட்டர் தேன், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, டபுள் ஈக்குவல் டு. ஸோ இதெல்லாம் ஒரு ஆப்ரேட்டர்ஸ் வந்து இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். அதில் வந்து we have classified into more operators. ஒவ்வொரு ஆப்ரேட்டர்ஸ்க்கு கம்ஸ் அண்டர் அதில் என்னென்னலாம் வருது அப்படிங்கிறத we have discussed later on topics. Then separators, the last part of the tokens. So separators அப்படிங்கிறதும் லைக் அ சிம்பிள்ஸ் அப்படின்னா ஸோ ஒரு ப்ரோக்ராமில் வந்து என்னென்ன மாதிரிலாம் சிம்பிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், அந்த ஒவ்வொரு சிம்பிள் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத we call it as a separators. First thing is parenthesis. Parenthesis நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், ஒரு ஃபங்க்ஷன் எழுதும் போது நம்ம பேரந்தீசிஸ் யூஸ் பண்ணுவோம், ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது பேரந்தீசிஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க என்க்ளோஸ் பேராமீட்டர்ஸ் இன் மெத்தட் டெஃபினிஷன். மெத்தட் டெஃபினிஷன் எழுதும் போது நம்ம பேராமீட்டர்ஸ் உள்ள எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம், void main இல்லை int add இப்படி எழுதுகிறோம், உள்ள ப்ராக்கெட்டில் int a, int b. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறவங்க எங்கேயாவது இருந்து வேல்யூஸ் அனுப்புவாங்க, அந்த அனுப்புகிற வேல்யூவை நம்ம ரிசீவ் பண்ணுற இடம் தான் வந்து அந்த ரிசீவ் பண்ணக்கூடிய இடம் தான் வந்து நம்ம ஃபங்க்ஷன் எழுதக்கூடிய இடம். அதில் தான் நம்ம பேராமீட்டர்ஸ் வந்து போட்டிருப்போம். ஸோ அந்த வேரியபிள்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வேரியபிள்ஸை வந்து ஹோல்ட் பண்ணக்கூடிய இடத்த தான் வந்து பேராந்தீசிஸ் கொடுத்து நம்ம என்ன செய்கிறோம், பிளாக் பண்ணிக்கிறோம். ஸோ we have enclosing parameters in the method definition. Then function call பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். The function call in the sense ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம், ஒரு சில கோடு உள்ளே எழுதியிருக்கு, அந்த ஃபங்க்ஷனில் இருக்க கோடை நான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனோட நேமை சொல்லி நான் என்ன செய்வேன், கால் பண்ணுவேன். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஐ நீட் டு பாஸ் சம் இன்புட்ஸ். நான் ஏதாவது ஒரு இன்புட் இங்கேருந்து நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் காலுக்குள்ளே அந்த வேரியபிளையோ இல்லை அந்த வேல்யூவோ நான் வச்சு என்ன செய்வேன், அனுப்புவேன். அந்த வேல்யூவை வைக்கும் போது நம்ம என்ன செய்வோம், ரெண்டு சைட்லேயும் பேராந்தீசிஸ் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம். நார்மலாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால் அப்படிங்கிறத நம்ம இப்போ எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு ஃபங்க்ஷன் கால் அப்படின்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம மேக்ஸ் ரிலேட்டடில் ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா math.sqrt அப்படின்னு போடுவோம் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு. தென் அது மாதிரி ஸ்ட்ரிங்கில் ஏதாவது ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது பண்ணுவோம். ஸ்ட்ரிங்கில் லென்த்து கண்டுபிடிக்கும் போது எழுதுவோம் s1.length ப்ராக்கெட்குள்ளே அந்த எஸ்ன்னு எழுதுவீங்க, இல்லை லென்த் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்குள்ளே எஸ்ன்னு எழுதுறீங்க. அப்போ இந்த எஸ்ஸுங்கிற ஸ்ட்ரிங்குக்கு தான் நமக்கு லென்த் ஃபைண்ட் அவுட் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அப்போ அந்த ப்ராக்கெட்குள்ளே அந்த பேராந்தீசிஸ்க்குள்ளே நீங்கள் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா எஸ், அதை தான் நம்ம ஆர்குமெண்ட் சொல்கிறோம், அதை தான் ஃபங்க்ஷன் கால் அப்படின்னு சொல்கிறோம். தென் பிரேசஸ் நம்ம எப்போ கொடுப்போம், பிரேசஸ் வந்து ஒரு ப்ரோக்ராமில் ஒரு பிளாக் அப்படின்னு நம்ம இதை டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா we have to open a brace and close a brace. It defines a block of code. ஸோ ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்ணி ஒரு கிளாஸ் க்ளோஸ் பண்ணுறேன், இல்லை ஒரு மெத்தட் ஒரு ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் க்ளோஸ் பண்ணுறேன், இல்லை வந்து ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன், இஃப் ஸ்விட்ச் இந்த மாதிரி எழுதுகிறோம், அப்போ ஒரு பிரேசஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம். இது ஒரு பிளாக் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணணும் அப்படின்னாலே we can use opening and corresponding closing braces. Then brackets எப்போ யூஸ் பண்ணுறோம், brackets பார்த்தீங்க அப்படின்னா அரே டைப்ஸை நம்ம டிக்ளேர் பண்ணும்போது பண்ணியிருப்போம். C++ல அரே பண்ணும்போது பண்ணுவோம். அதாவது ஒரு நேமை டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னாலே char na ப்ராக்கெட் போட்டு என்ன செய்வேன் 20 அந்த சைஸை ஸ்பெசிஃபை பண்ண பார்த்தியா. ஸோ அதுக்கு தான் இங்கே ப்ராக்கெட்ஸ் அப்படிங்கிறது. ஜாவா பொறுத்த வரைக்கும் அரே டைப்ஸ் வந்து உள்ளே எழுதுவாங்க, இன்ட்டு இந்த மாதிரிலாம் எழுதுவாங்க. ஸோ அப்போ வந்து இந்த ப்ராக்கெட்ஸ் வந்து நம்ம என்ன செய்வோம், யூஸ் பண்ணுவோம். தென் செமிகோலன், we know that semicolon each and every line of the programming language having a semicolon to separate the statements. Statement அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, லைன் பை லைன் நம்ம எழுதுறோம்ல கோடு, அதை ஒவ்வொன்றையும் இது ஸ்டேட்மெண்ட் 1, இது ஸ்டேட்மெண்ட் 2, இது ஸ்டேட்மெண்ட் 3, லைன் 1, லைன் 2, லைன் 3, அதை தான் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறோம், ஒரு லைன் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத செமிகோலன் வச்சுட்டா அந்த லைன் முடிஞ்சிருச்சு அடுத்த லைன் அர்த்தம், அதை தான் நம்ம சொல்கிறோம் செப்பரேட் ஸ்டேட்மெண்ட்ஸ். லைன்ஸுங்கிறத ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் கமா எப்போ கொடுப்போம், இன் கேஸ் ஆஃப் அ டிக்ளரேஷன் மோர் தேன் ஒன் வேரியபிள் யூஸ் பண்ணும்போது we have to give a comma to separate the identifiers. வேரியபிள்ஸை தான் ஐடென்டிஃபயர்ஸ்னு சொல்கிறோம், செப்பரேட் கன்சிக்யூட்டிவ் ஐடென்டிஃபயர்ஸ். அடுத்தடுத்து வேரியபிள் நேம் எழுதும்போது நம்ம என்ன செய்வோம், கமா ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அது மாதிரி ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் அப்படின்னா நீ உள்ள வேல்யூ பாஸ் பண்ணுவ,
ஆட் அப்படின்னு கொடுத்து ஏ கமா பின்னு கொடுப்பேன். ஏ பி ரெண்டு வேல்யூவும் பாஸ் பண்ணுற, அப்போ ஏவும் பியும் ரெண்டு வெவ்வேறு வேரியபிள் அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன செய்வோம், இன்பிட்வீனில் அந்த கமா கொடுப்போம், ஏ கமா பி. ஸோ அந்த மாதிரி பிரிக்கிறதுக்காக நம்ம கமா வந்து யூஸ் பண்ணுவோம். வேரியபிள் டிக்ளரேஷன் அப்போ இன்ட்டு ஏ கமா பி இந்த மாதிரிலாம் கொடுக்குறோம்ல, அப்போ அந்த கமா யூஸ் பண்ணுறது வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு, கன்சிக்யூட்டிவாக நம்ம கொடுக்குறோங்கும்போது செப்பரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. தென் பீரியட். ஸோ இங்கே பீரியட் அப்படிங்கிறது டாட். நம்ம டாட் வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம், பட் C++ல பொறுத்த வரைக்கும் டாட் எப்போ யூஸ் பண்ணுவோம், we have to access or call a particular function using the particular object. ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை ஒரு ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்ணும்போது நம்ம என்ன செய்வோம், யூஸ் பண்ணுவோம். அந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் அந்த ஃபங்க்ஷன் நேம் இந்த மாதிரி நம்ம கொடுத்து கால் பண்ணுவோம்ல, மெயின்லேருந்து கிளாஸஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணுறதுக்கு, இல்லை கிளாஸஸில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் அக்சஸ் பண்ணும்போது நம்ம என்ன செய்வோம், இந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் அந்த மெத்தட் நேம் கொடுப்போம். இங்கேயும் அதே பர்பஸ் யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் அது போக பீரியட் அப்படிங்கிறது, அதாவது டாட் அப்படிங்கிறது இங்கே வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, பேக்கேஜஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். எதுக்காக, இன்ஸ்டீட் ஆஃப் ஹெடர் ஃபைல்ஸ். ஹெடர் ஃபைல்ஸுங்கிற கான்செப்ட் போல பேக்கேஜஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். C++ல ஹெடர் ஃபைல்ஸ்ன்றது ஜாவாவில் வந்து எப்படி இருக்கும், பேக்கேஜஸ்ன்னு இருக்கும். அந்த பேக்கேஜஸ் அப்படிங்கிறது மேலே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ஆரம்பித்தோடனே இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ ஃபார் இது வரைக்கும் நம்ம ஒரு 2 ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம். 2 ப்ரோக்ராம்லையுமே இம்போர்ட் பண்ணலை. பிகாஸ் நமக்கு வந்து டிஃபால்ட்டாகவே ஒரு பேக்கேஜ் இம்போர்ட் ஆகி இருக்குன்னு சொன்னேன், lang அப்படிங்கிற பேக்கேஜ். lang அப்படின்னா லாங்குவேஜ் பேக்கேஜ். ஒரு ப்ரோக்ராமிங் ஜாவாவில் பண்ணுறோம் அப்படின்னா பேசிக்காக ஜாவா ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்குரிய லாங்குவேஜ் சப்போர்ட். இந்த லாங்குவேஜ் இப்படி தான் இருக்கும், கிளாஸ்னால் இப்படி தான் எழுதுவாங்க, செமிகோலன் வச்சா அடுத்த லைன் வருது, இப்படிங்கிறது எல்லாம் சப்போர்ட் கொடுக்குறது அந்த லாங்குவேஜ் பேக்கேஜ் தான். அந்த பேக்கேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே உள்ளே வந்துடும். நம்ம என்ன செய்யணும்னு அவசியம் இல்லை, இம்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் அடுத்தடுத்த ப்ரோக்ராமிங் பண்ணும்போது நம்ம சில பேக்கேஜஸ் வந்து இம்போர்ட் பண்ணுவோம். ஒரு பேக்கேஜ் அப்படின்னா அதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக ஒரு கிளாஸ் இருக்கும், மெத்தட் இருக்கும். பேக்கேஜ் அப்படின்னா உள்ள கிளாஸஸாக இருக்கும், அந்த கிளாஸஸ்க்குள்ளே மெத்தட்ஸாக வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ரைட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒரு கிளாஸ் ஒரு பேக்கேஜுக்குள்ளே கிளாஸ் தான் இருக்குன்னு அவசியம் இல்லை, ஒரு பேக்கேஜுக்குள்ளே இன்னொரு பேக்கேஜ் கூட இருக்கலாம். பேக்கேஜ்குள்ளே பேக்கேஜ், பேக்கேஜ்குள்ளே பேக்கேஜ், இப்படி கூட போய்கிட்டே இருக்கலாம். அப்போ பேக்கேஜ்குள்ளே இன்னொரு பேக்கேஜ் அப்படின்னு வரும்போது அதை வந்து சப் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஒரு பேக்கேஜ் டாட் அந்த சப் பேக்கேஜ் நேம் இந்த மாதிரி டாட் வச்சு எழுதுவாங்க. அந்த இடத்துலையும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. தென் டுடே செகண்ட் டாபிக் பொறுத்த வரைக்கும் இம்ப்ளிமெண்டிங் எ ஜாவா ப்ரோக்ராம். ஸோ நார்மல் ஒரு ஜாவா ப்ரோக்ராம் அப்படிங்கிறது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸோ ஃபார் வி ஹவ் டிஸ்கஸ்ட் இதே சேம் கான்செப்ட்ஸ் தான் திரும்ப நம்ம ரிப்பீட் ஆகுது. ஆல்ரெடி லாஸ்ட் சில லெக்சர்ஸ்லையுமே இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். How to implementing a Java program? The very first step we have to creating a Java program. So creating a Java program, then compiling a Java program and running the Java program. In the steps தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த சைடில் ஒரு டயக்ராமே we have used. சோர்ஸ் கோட் அப்படின்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கு. இந்த சோர்ஸ் கோட் அப்படிங்கிறது என்ன, நார்மலாக சோர்ஸ் கோட் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், சோர்ஸ் கோட் அப்படிங்கிறது யுவர் ஓன் ப்ரோக்ராம். நீங்கள் ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறீங்களா, அதை தான் வந்து சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லுவோம். தென் இந்த சோர்ஸ் கோடை எழுதி முடிச்சதுக்கப்புறம் நீ என்ன செஞ்சிருவ, அந்த சோர்ஸ் கோடை எதில் எழுதுவ, நேற்று நான் ஓப்பன் பண்ணி காமிச்ச மாதிரி நோட் பேட் போட்டு நோட் பேடில் அந்த கோடை எல்லாமே நீ டைப் பண்ணி என்ன செஞ்சிருவ, சேவ் பண்ணும்போது இந்த ஃபைலோட நேம் டாட் ஜாவா அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் போட்டு சேவர்ஸில் வந்து ஆல் ஃபைல்ஸ் கொடுத்து என்ன செஞ்சிருவ, சேவ் பண்ணிடுவேன். ஒன்ஸ் இந்த சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எங்கே கொண்டு போகிறோம், கம்பைலேஷன் பண்ண போகிறோம். செகண்ட் பார்ட் ஜாவா கம்பைலர். ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் கம்பைலர், இட் வில் கம்பைல்டு, it will verify your code, the syntax எல்லாமே கரெக்டாக எழுதியிருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணி it will produce as a byte code, intermediate code, byte code அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகும். இந்த byte code அப்படிங்கிறத வச்சு தான் அதுக்கப்புறம் இந்த இடத்துல 3 இதாக கிளாஸிஃபை ஆகுது. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜாவா பொறுத்த வரைக்கும் நம்ம அன்றைக்கே டிஸ்கஸ் பண்ணதான் ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நீ ஒரு தடவை ஜாவா ப்ரோக்ராம் ரைட் பண்ணி எந்த மிஷினில் வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம், ரன் பண்ணிக்கலாம். ஒரு தடவை நீ கம்பைல் பண்ணி வச்சுட்ட அப்படின்னா அந்த பைட் கோட் இருக்கும். பைட் கோட் அப்படிங்கிறது என்ன எக்ஸ்டென்ஷனில் இருக்கும், ஃபைலோட டைப் வந்து டாட் கிளாஸ் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் இருக்கும். இந்த எக்ஸ்டென்ஷனில் வரக்கூடிய இந்த ஃபைலை வந்து நீ என்ன செஞ்சுக்கலாம், எதில் வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம், ரன் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது எதுலனா அப்படின்னா எந்த ஓஎஸ்லனாலும் எந்த டைப் ஆஃப் மிஷினில் வேணாலும் ரன் பண்ணிக்கலாம். இங்கே எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கு, விண்டோஸ்னு கொடுத்துருக்கு, ஏபிசின்னு ஒரு ஓஎஸ் மாதிரி கொடுத்துருக்கு, மெக்கின்டோஷ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆப்பிள் மேக் சிஸ்டம். அப்போ எந்த ஓஎஸ்லனாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ரன் பண்ணிக்கலாம். அப்போ பைட் கோடை எடுத்து கரஸ்பாண்டிங் இன்டர்பிரட்டரில் கொடுக்கும். நீங்கள் இந்த பைட் கோட் அதாவது நமக்கு கிடைக்கிறதுல டாட் கிளாஸ் ஃபைல், இந்த கிளாஸ் ஃபைலை நீங்கள் விண்டோஸில் ரன் பண்ணிங்கன்னா விண்டோஸ் இன்டர்பிரட்டரில் கொடுத்துரும்.
ஏபிசி அப்படிங்கிற ஓஎஸ்ல ரன் பண்ணீங்கன்னா ஏபிசி இன்டர்பிரட்டரில் கொடுத்துரும். மேக் ஆப்பிள் சிஸ்டமில் ரன் பண்ணுறீங்கன்னா மெக்கின்டோஸ் இன்டர்பிரட்டரில் கொடுத்துரும். அதே இது நீங்கள் இன்னொன்று சொல்லலாம், லினக்ஸில் கொடுத்தோம் அப்படின்னா லினக்ஸ் இன்டர்பிரட்டர் இந்த இடத்துல இருக்கும், அதில் எடுத்து இந்த பைட் கோடை கொடுத்துரும். தென் எந்த இன்டர்பிரட்டராக இருந்தாலும் அடுத்த ஸ்டேஜ் என்ன தான் ஜென்ரேட் பண்ண போகுது, மெஷின் கோட் அப்படிங்கிறதான் ஜென்ரேட் பண்ண போகுது. ஸோ வாட் இஸ் த அல்டிமேட் எய்ம் ஆஃப் implementing a program in the sense we have to converting from source code to machine code அப்படிங்கிறதான். எனி கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம வந்து சோர்ஸ் கோட் எழுதுகிறோம், பட் சிஸ்டம்க்கு தேவை வந்து மெஷின் கோட். ஏன் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு எழுதுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு டாஸ்க் பண்ணணும், அதுக்காக நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறோம், ப்ரோக்ராம் பண்ணுறோம். பட் சிஸ்டம்க்கு என்ன தான் தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெஷின் கோடு தான் தெரியும், மெஷின் லாங்குவேஜ் தான் தெரியும். அப்போ அந்த மெஷின் கோடுக்கு கொடுத்தா தான் அது அந்த வேலையை பண்ணி கொடுக்கும். அப்போ அந்த மெஷின் கோடுக்கு பண்ணுறதுக்காக தான் நம்ம சோர்ஸ் கோட் அப்படின்னு ஒன்று எழுதி கம்பைல் பண்ணி இந்த எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு வரும்போது இந்த மெஷின் கோட் அப்படின்னு கிடைக்குது. தென் த மெஷின் கோட் வில் பி எக்ஸிக்யூட்டட் அண்ட் ப்ரொடியூஸ் த ரிசல்ட் டு த அப்ராப்ரியேட் ஓஎஸ். மெஷின் கோட் வந்து அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணி விண்டோ கம்ப்யூட்டருக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுது. மெஷின் கோடு வந்து அதே ஏபிசி கம்ப்யூட்டருக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுது. மேக்கின்டோஷ்லேயும் அதே மாதிரி இந்த மெஷின் கோட் வில் பி எக்ஸிக்யூட்டட் அண்ட் ப்ரொடியூஸ் த அவுட்புட். Then we have discussed each steps. So first thing, creating a Java program. நேற்று நம்ம பார்த்த அதே கான்செப்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சோம், ஒரு நோட் பேட் எடுத்துடுறோம், நோட் பேட் ஓப்பன் பண்ணியாச்சு, இந்த கோடை டைப் பண்ணுறோம். ஸோ கோட் திரும்ப நம்ம ரீடிஸ்கஸ்ட். ஸோ கிளாஸோட நேம், ஓப்பன் பிரேஸ், க்ளோஸ் பிரேஸ். வி நோ தட் ஜாவா ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரியாக கிளாஸஸ் வச்சு தான் நம்ம ப்ரோக்ராம் எழுத முடியும். ஸோ கிளாஸோட நேம், கிளாஸ்க்கு நேம் வைக்கும்போது நம்ம என்ன ரூல் ஃபாலோ பண்ணுறோம், the first letter of the alphabet should be capital. So create, அடுத்து public static void main. We know that public அப்படிங்கிறது main function should be always public. அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும், எங்கே இருந்தாலும் அந்த public அப்படிங்கிற அதாவது main function என்ன செய்ய முடியும், access பண்ண முடியும். Then static. ஸோ ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். main function should be always static because the main function அப்படிங்கிறது it's not common to any of the objects. It's a common to the class. அந்த கிளாஸ்க்கு பொதுவானது, எந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் சொந்தம் கொண்டாட முடியாது, எந்த ஆப்ஜெக்ட்டும் இது என்னோட ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நார்மலாக நம்ம கிளாஸஸ்குள்ளே எழுதுகிற மெம்பர் ஃபங்க்ஷன்ஸை சொல்ல முடியும். கிளாஸஸ்குள்ளே நம்ம நார்மலாக நம்ம எக்ஸாம்பிள் படி பார்த்தோம்னா கிளாஸஸ்குள்ளே என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும், ஈட், ஸ்லீப், ஸ்டடி, இந்த மாதிரி தானே இருக்கும். இப்போ ஒரு சில ஃபங்க்ஷன் ஈட் மட்டும் இருக்கும், ஒரு சில ஃபங்க்ஷன் ஸ்டடி மட்டும் இருக்கும், ஒரு சில ஃபங்க்ஷன் ஸ்லீப் மட்டும் இருக்கலாம். பட் ஸ்டாட்டிக்காக மெயின் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் கிடையாது, இட் இஸ் காமன். எக்ஸாம் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மெயின் ஃபங்க்ஷன் மாதிரி. எக்ஸாம் அப்படின்னா இட் இஸ் காமன் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ், இட் இஸ் காமன் டு ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ். 19 SCCAக்கு 1 அப்படிங்கிறதுக்கும் எக்ஸாம் இருந்தால் 19 SCCA 0044 0100 எல்லாருக்குமே எக்ஸாம்னா எக்ஸாம் தான், இட் இஸ் காமன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் இஸ் காமன். அப்படி காமனாக வரக்கூடியதான் வி கால் இட் அஸ் அ ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். தென் வாய்ட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னால இட் ஷுட் நாட் ரிட்டர்ன் எனிதிங். இந்த மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து எந்த ரிசல்ட்டும் எங்கேயும் என்ன ஆக போகிறதில்ல, ரிட்டர்ன் ஆக போகிறதில்ல. இட் ஷுட் பி பிரிண்டட் ஆன் த இட் செல்ஃப், அங்கேயே பிரிண்ட் ஆக போகுது. தென் மெயின் இஸ் த நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன். தென் இந்த இடத்துல ஸ்ட்ரிங் ஏ அப்படிங்கிறது வர்றது நம்ம ஆல்ரெடி சொன்னதான் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ். நீங்கள் வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போதே ப்ரோக்ராம் உள்ளே வந்து ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இது இங்கே தான் அங்கே நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த வேல்யூ எங்கே ரிசீவ் ஆகும், இந்த ஏங்கிறதுல ரிசீவ் ஆகும். ஸோ ஆக்சுவலாக இங்கே ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துலையுமே ஏன்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறோம், இங்கேயும் ஏன்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ எய்தர் ஏதாவது ஒரு பிளேஸில் வந்து நம்ம வேரியபிளோட நேமை வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கும், சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். எய்தர் நம்ம இந்த இடத்துல ஏஆர்னு போட்டுக்கலாம். ஸோ அந்த சேஞ்சஸ் மட்டும் நமக்கு இங்கே இருக்கும். தென் ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் கம் இன்ஸ்லைசேஷன். நேற்று நம்ம பார்த்தோம். ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுனா என்ன, இன்ஸ்லைஸ் பண்ணுறதுனா என்ன. டிக்ளேர் பண்ணுறதுனா வி ஹேவ் டு ஜஸ்ட் டிக்ளேர் இந்த டேட்டா டைப்பில் இந்த வேரியபிள் நேம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. தென் இன்ஸ்லைசேஷன் இன் தி சென்ஸ் வி ஹேவ் டு ப்ரொவைட் சம் வேல்யூ டு த வேரியபிள். அந்த ஒரு வேல்யூ கொண்டு போய் அந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறது. இங்கே வந்து ரெண்டுமே பண்ணுறோம். இன்ட் ஏ இட் கம்ஸ் அண்டர் டிக்ளரேஷன். int a equal to 15 in the sense 15ங்கிற வேல்யூ should be stored in the variable name a. So declaration come initialization. Then a equal to a plus 2. We have to perform some operation. a ஓட வேல்யூவை நம்ம என்ன செய்கிறோம், ப்ளஸ் 2 இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். தென் இட் வில் பி ஸ்டோர்டு இன்டூ a அப்படிங்கிற வேரியபிளை திரும்ப கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிடுறோம். நமக்கு தெரியும் ஈக்குவல் டு இருந்தது அப்படின்னாலே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போய் ஸ்டோர் பண்ணுறதா. ஸோ ஏல ஆல்ரெடி 15ங்கிற வேல்யூ இருக்கும், ப்ளஸ் 2 17ங்கிற ரிசல்ட் எதில் ஸ்டோர் ஆயிருது, ஏங்கிறதுல ஸ்டோர் ஆயிருது. தென் வந்து அவுட்புட் பிரிண்ட் பண்ணுறோம். அவுட்புட் பிரிண்ட் பண்ணுறதுக்கு we know that println அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். தென்
println அப்படிங்கிறது out அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் மூலமா தான் அக்சஸ் பண்றோம். out அப்படிங்கிறது system அப்படிங்கிற predefined class system.out.println. இப்போ இதிலேயே பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டம்ங்கிறது கிளாஸா அவுட்ங்கிறது கிளாஸா printlnங்கிறது கிளாஸா அப்படின்னு நமக்கு ஒரு கன்ஃபியூஸ் வந்ததுன்னா எதோட இதுல ஃபர்ஸ்ட் இது வந்து அப்பர் கேஸ்ல இருக்கோ அது கிளாஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது, ரிமைனிங் எல்லாமே நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது கிளாஸ் அப்படின்னா இது ஆப்ஜெக்ட், இது வந்து மெத்தட், println அப்படிங்கிறது ஃபங்க்ஷன். அடுத்து system.out.print நேத்தே சொன்னேன் printlnங்கிறத யூஸ் பண்ணலாம், printங்கிறத யூஸ் பண்ணலாம். printlnங்கிறது it prints in a new line, printங்கிறது the same lineல print பண்ண போகுது. ஸோ அவுட்புட்ங்கிறது ஒரு லைன், தென் a கோலன் அப்படிங்கிறது டபுள் கோட்ஸ்குள்ள இருக்கு. டபுள் கோட்ஸ்குள்ள இருக்கிறது அப்படியே டிஸ்ப்ளே ஆகும் பிளஸ் a. அப்போ a அப்படிங்கிற வேரியபிள் இருக்கிற வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு டபுள் கோட்ஸ் கொடுக்கக்கூடாது. இந்த a கோலன் அப்படிங்கிறதோட சேர்த்து இந்த a-ஓட வேல்யூவும் நமக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா we have to provide ப்ளஸ் ஆப்ரேட்டர். அதை வந்து இங்கே கன்கார்டினேட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். கன்கார்டினேட்னு சேர்க்கறது a கோலன் அந்த a-ஓட வேல்யூ 17. அப்போ ரிசல்ட் வந்து a கோலன் 17 நமக்கு டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறக்காக எழுதியிருக்கோம். தென் we have to create a ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறோம். இதை எப்படி சேவ் பண்ணுறது? நோட்பேட் ஓப்பன் பண்ணோம், நம்ம ப்ரோக்ராம் எல்லாமே டைப் பண்ணிட்டோம். டைப் பண்ணதுக்கப்புறம் ஃபைலுக்கு நேம் வைக்கணும். நேம் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஜாவா பொறுத்த வரைக்கும் the class name should be the file name. ஸோ கிளாஸ் நேம் கிரியேட் இருந்தால் ஃபைலோட நேமும் கிரியேட் தான் இருக்கணும். இங்கேயும் அப்பர் கேஸ் இருந்தால் அங்கேயும் அப்பர் கேஸ் தான் இருக்கணும். ஸோ பிகாஸ் ஜாவா இஸ் அ கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். ஸோ create.java இந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் வந்து எப்பயுமே எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், .java அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். தென் சேவ் அஸ் டைப் அப்படின்னு கீழே இன்னொரு ஆப்ஷன் இருக்கும் சேவ் பண்ணும்போது. அது வந்து கம்பல்சரியாக என்ன தான் இருக்கணும், ஆல் ஃபைல்ஸ் அப்படிங்கிறதுல தான் இருக்கணும். ஸோ அதுவுமே ஆல் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். தென் so compiling and running the program. So second stage of implementing a Java program. First stage வந்து creating a Java program create பண்ணியாச்சு. இப்போ எப்படி கம்பைல் பண்ணி எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ கம்பைல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுவோம், பாத் செட் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். திரும்ப இன்றைக்கி அதே ஸ்டெப்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கம்பைல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட் வந்து ஜாவா சி ஸ்பேஸ் விட்டு ஃபைலோட நேம் .java. ஜாவா சிங்கிறது ஜாவா கம்பைல், கிரியேட்டுங்கிறது நம்ம கம்பைல் பண்ணக்கூடிய ஃபைல் நேம் .java ஃபைல் எக்ஸ்டென்ஷன். ஸோ கம்பைல் பண்ணோன்னே இட் ஆட்டோமேட்டிக்லி ப்ரொடியூஸ் பைட் கோட். பைட் கோட்னு ஒன்று கிரியேட் ஆச்சுல நேற்று காமிச்சன்ல, கிரியேட் அப்படிங்கிறது ஃபைல் நேம் .class வந்துட்டாலே தட் இஸ் பைட் கோட். தென் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு என்ன செய்யறது, ஜாவா ஸ்பேஸ் விட்டு கிரியேட் கொடுத்துட்டேன்னா எக்ஸிக்யூட் ஆயிரும். உனக்கு ரிசல்ட் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். a கோலன் 17 அப்படிங்கிறது உனக்கு அவுட்புட்டில் என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். தென் 2 stages, அதாவது 3 stages of implementing a Java program அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். creating a Java program, compiling the Java program, then executing a Java program. And last concept, third one, Java virtual machine, JVM. What is the process of JVM அப்படின்னா 2 stage of process. One is process of compilation, another one is process of interpretation. In the very first class itself we have discussed Java is a 2-stage system, compiled and interpreted. First stage, process of compilation. Process of compiling a Java program into bytecode. ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எழுதி அதை எப்படி பைட் கோடா மாற்றுறோம் அப்படிங்கிறதான் கம்பைலேஷன் அப்படிங்கிறத ரோல். அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஜாவா கம்பைலர் அப்படிங்கிறத இன்பிட்வீனில் யூஸ் பண்ணுறோம். ஜாவா ப்ரோக்ராம்ங்கிறது நீ ஆல்ரெடி எழுதிட்ட, ஜாவா ப்ரோக்ராம் எழுதி .javaன்னு சேவ் பண்ணிட்ட, ஜாவா கம்பைலரை கொடுத்து கம்பைல் பண்ணோடனே உனக்கு .class ஃபைல் பைட் கோடாக கிரியேட் ஆகுது. இந்த பைட் கோடை என்ன சொல்கிறாங்கன்னா விர்ச்சுவல் மிஷின் கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு எப்போ மிஷின் கோடுங்கிறது கிடைக்கும்னா லாஸ்ட் ஸ்டேஜில் தான் கிடைக்கும். பட் விர்ச்சுவல் மிஷின் கோடுங்கிறது இப்போதைக்கு இது மிஷின் கோட், பைட் கோட் அப்படிங்கிறது இப்போதைக்கு நம்ம கிடச்சிருக்கக்கூடிய ஒரு மிஷின் கோட். ஸோ கால் இட் அஸ் அ விர்ச்சுவல் மிஷின் கோட். பட் நார்மலி கம்பைலர்ஸ் என்ன ரோல் ப்ளே பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பைலர்ஸ் டிரான்ஸ்லேட் சோர்ஸ் கோட் இன்டு மிஷின் கோட் ஃபார் ப்ராசஸிங். நீ எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எழுதினாலுமே கம்பைலரோட ரோல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, C++ இந்த மாதிரி எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எழுதினாலும் கம்பைலரோட ரோல் வந்து நீ எழுதுகிற சோர்ஸ் கோட், நீ எழுதுகிற உன்னோட ப்ரோக்ராமை எந்த இதுக்கு கன்வெர்ட் பண்ணுறதா அதோட வேலை, மெஷின் கோட்க்கு கன்வெர்ட் பண்ணுறதா வேலை. மெஷின் கோட் கன்வெர்ட் ஆனால் தான் மெஷின் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி உனக்கு ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். தென் த செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் JVM, executing then interpreting. So process of converting your byte code into machine code. The last processல ஜாவா ப்ரோக்ராம் எழுதுனதை கம்பைல் பண்ணோம், நமக்கு பைட் கோட் கிரியேட் ஆச்சு. இந்த பைட் கோட் இந்த இடத்துல கிடச்சிருச்சு. இந்த பைட் கோடை நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்டர்பிரட் பண்ண போகிறோம். இன்டர்பிரட் பண்ணால் நமக்கு என்ன ஆகும்,
மெஷின் கோடாக கன்வெர்ட் ஆகும். the process of converting your byte code into machine code. so what is machine code in the sense machine code is generated by java interpreter. இந்த machine code என்னன்னு கேக்குறாங்க. machine codeனா எப்படி வரும்? machine code வந்து எதனால ஜெனரேட் ஆகுது? இந்த java interpreter மூலமா ஜெனரேட் ஆகுது. so java interpreter ஓட வேலை என்ன அப்படினு கேட்டிங்கனா it acting as an intermediary between byte code as well as machine code. byte code அப்படிங்கிறது virtual machine code, machine codeங்கிறது real machine code. அப்ப நீங்க வந்து byte code அப்படிங்கிறது என்னதுன்னா டாட் கிளாஸ் ஃபைல கிரியேட் ஆகுதுல, அந்த கிளாஸ் ஃபைலை தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணுவோம், இன்டர்பிரட் பண்ணுவோம். எப்படி பண்ணுவோம்? ஜாவா ஸ்பேஸ் விட்டு ஃபைல் நேம். கம்பைல் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம்? ஜாவா சி ஃபைல் நேம் டாட் ஜாவா. எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஜாவா ஸ்பேஸ் விட்டு ஃபைல் நேம். அதை பண்ற ப்ராசஸ் தான் இன்டர்பிரேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன். இது பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆயிருது? மெஷின் கோடா கன்வெர்ட் ஆகுது. நீங்க இன்டர்பிரட் பண்ணுவீங்க, இன்டர்பிரட் பண்ணவனே மெஷின் கோட் கன்வெர்ட் ஆகும். இந்த மெஷின் கோட் எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் will be displayed in the screen. This is the role of Java virtual machine. And finally summary of our today lecture. So we could not conclude, நம்ம இன்னும் conclude பண்ணல, பட் இன்னைக்கு ஒரு டெமோ ப்ரோக்ராம் உனக்கு வந்து எப்படி கிரியேட் பண்ணி எப்படி ரன் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஸோ அதை பார்த்துட்டு we have to come into summary. ஸோ நேற்று நம்ம பார்த்ததே தான். ப்ரோக்ராம் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய லொக்கேஷன் வந்து என்னோட மை கம்ப்யூட்டரில், அதாவது திஸ் பிசி அப்படிங்கிற இந்த இதில் D:// லேப் அப்படிங்கிற ஃபோல்டரில் செகண்ட் பிசிஏ ஜாவா இந்த ஃபோல்டரில் நான் சேவ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோல்டருக்குள்ள ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ள சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ ஏற்கனவே நம்ம நேற்று கிரியேட் பண்ண 2 ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அது போக இன்னைக்கு வந்து ஒரு அடிஷ்னலாக இன்னொரு ப்ரோக்ராம் சேவ் பண்ணுவோம். எப்படி கிரியேட் பண்ணி எப்படி கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். ஸோ நோட் பேட் எடுத்துக்கிறேன். ஸோ நோட் பேட் வந்து நீங்கள் ஸ்டார்ட்டில் போய் டைப் பண்ணாலே நோட் பேட் வரும். அப்படி இல்லைனா ஜஸ்ட் ரன் எப்படி எடுக்கிறது? கீபோர்டில் விண்டோஸ் கீ கிளிக் பண்ணிக்கிட்டே ஆர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதுலேயுமே நான் என்ன சொல்லலாம், நோட் பேட் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். ஸோ நோட் பேட் கொடுத்தோன்னே எனக்கு நோட் பேட் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ ப்ரோக்ராம் வந்து நான் டைப் பண்ண போகிறேன். ஸோ ஃபாண்ட்டை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம், அப்போ தான் உனக்கு நல்லா தெரியும். ஸோ கிளாஸ் நேம் என்ன வைப்போம்? இப்போ போனதில் வச்ச மாதிரி கிரியேட் அப்படின்னு வைப்போம். தென் ஒரு கிளாஸோட சின்டாக்ஸ் படி கிளாஸ் நேம் ஓப்பன் பிரேஸ் தென் க்ளோஸ் பிரேஸ் ஃபாலோ பண்ணியாச்சு. கிளாஸோட நேம் எப்படி இருக்கணும்? கேபிட்டலில் இருக்கணும். எப்பயுமே ஒரு கிளாஸ் எழுதணுன்னே இந்த ஃபைலை உடனே என்ன செஞ்சுருங்க, சேவ் பண்ணிடுங்க. ஏதாவது பவர் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆயிடாது, இந்த ஃபைல் வந்து சேவ் ஆகாமே போயிடும். ஸோ அப்போ சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணும்போது நேம் எப்படி இருக்கணும்? கிளாஸோட நேம் தான் ஃபைலோட நேம். ஸோ கிரியேட் சி வந்து கேப்ஸ். ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் என்ன இருக்கணும்? டாட் ஜாவா. சேவஸ் டைப்பில் என்ன கொடுக்கணும்? ஆல் ஃபைல்ஸ். சேவ் பண்ணுறது எங்கே சேவ் பண்ணுறேன் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள். நான் ப்ரோக்ராம்ஸ் ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ணுறேன். சேவ். இப்போ இந்த ஃபைல் சேவ் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல மாறிடும். அதுக்கு முன்னாடி அன்டைட்டில்டுன்னு இருந்தது, மாறிடுச்சு. இப்போ மெயின் எழுத போகிறேன். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். தென் நம்ம இங்கே கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் வெளியிலேருந்து பாஸ் பண்ணுற வேல்யூ ரிசீவ் பண்ணுறக்க போட்டு வச்சுக்கிறோம். ஸ்ட்ரிங் AR. தென் மெயின் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் படி ஓப்பனிங் பிரேஸ் தென் க்ளோசிங் பிரேஸ் கொடுக்கணும். இது கொடுத்தாச்சு. தென் நம்ம உள்ள என்ன செய்ய போகிறோம்? ஜஸ்ட் ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் நான் யூஸ் பண்ண போகிறேன், இன்ட்டு A. ஸோ டிக்ளரேஷன் இது. டிக்ளரேஷன் கம் இனிஷியலைசேஷன் போகும்போது இன்ட்டு A = 20. தென் அடுத்து இதை என்ன செய்ய போகிறேன்? ஜஸ்ட் இன்னொருக்க ஆட் பண்ண போகிறேன், ஏதோ ஒரு ப்ராசஸிங் பண்ணுறேன். தென் A = A+5. ஸோ இப்போ ஏல இருக்கிற வேல்யூ என்ன ஆகுது? 5 வந்து ஜஸ்ட் என்ன ஆகுது? இன்க்ரிமெண்ட் ஆகுது. தென் பிரிண்ட் பண்ண போகிறேன் ரிசல்ட்டை. சிஸ்டம் டாட் அவுட் டாட் சிஸ்டம்ங்கிறது ப்ரீ டிஃபைன்டு கிளாஸ், அதனால் எஸ் வந்து கேப்ஸ் தான் கம்பல்சரியாக கொடுக்கணும். ஸ்மால் கொடுத்தனா எரர் வரும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் கொடுத்து என்ன செய்கிறேன்? டபுள் கோட்ஸ்குள்ளே ஏ கோலன் வச்சு ஏவோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறதுனால ப்ளஸ் போட்டு ஏ கன்கார்டினேட் பண்ணிவிட்டு செமிகோலான். அப்போ ஏவோட ரிசல்ட் என்ன ஆயிடுச்சு? டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ சும்மா ஒரே ஒரு டெக்கரேட் பண்ணுற மாதிரி சும்மா ஒரு லைன் இன்னொருக்க பிரிண்ட் பண்ணுவோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் டபுள் கோட்ஸ்குள்ளே ஒரு சும்மா கோடு மாதிரி பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ லாஸ்ட் எண்ட்ஸ் வித் செமிகோலன். எல்லா லைன்லையுமே எண்ட்ஸ் வித் செமிகோலன் நார்மல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஃபாலோ பண்ணுறது தான். நம்ம எப்பயுமே இந்த ஃபங்க்ஷன் எழுதும் போதோ கிளாஸ் எழுதும் போதெல்லாம் என்ன செய்ய மாட்டோம்? செமிகோலன் வந்து வைக்க மாட்டோம். தென் இன்னொரு முக்கியமானது C++ல ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது செமிகோலன் வைப்போம். இங்கே வந்து சின்டாக்ஸ் வந்து அப்படி கிடையாது. ஜாவா பொறுத்த வரைக்கும் அங்கே செமிகோலன் வைக்கணுங்கிற நீடட் இல்லை. இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். தென் சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை எப்படி கம்பைல் பண்ணுறது,
இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஜாவா வந்து நம்ம லேப்டாப்பில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ நான் வந்து ஜாவா இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ ஜாவா அப்படிங்கிறத கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன டூல் வேணும், ஜாவா அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு ஜேடிகே அப்படிங்கிறதுக்கு நமக்கு டூல் வேணும். ஜேடிகே நான் நேற்றே காமிச்சிட்டேன், நெட்லேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது சொல்ல ஜாவா நார்மலாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான். இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா எங்கே ஸ்டோர் ஆகும்னு சொன்னேன், C:\, ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் ஜாவா அப்படிங்கிற ஃபோல்டர் கிரியேட் ஆகும். அதுக்குள்ளே தான் என்ன இருக்கும், ஜேடிகே 1.8 ஜேடிகே வெர்ஷன் போட்டு அந்த ஃபோல்டர் இருக்கும். ஜேடிகேல லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 14, நான் இங்கே என்னோட லேப்டாப்பில் வந்து 1.8 வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இந்த ஜேடிகே 1.8குள்ளே பின் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் ஜாவாவோட சப்போர்ட்டிங் எல்லா ஃபைல்ஸும், கிளாஸ், லைப்ரரிஸ், பேக்கேஜஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த பின் இருக்கக்கூடிய ஃபோல்டரை தான் நான் ப்ரோக்ராம் எழுதி வச்சு ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய ஃபோல்டருக்கு பாத் செட் பண்ணணும். அதை பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். அதை பண்ணதுக்கப்புறம் தென் கம்பைல் பண்ணி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது நம்ம என்ன டூல் யூஸ் பண்ணுறோம், கமாண்ட் ப்ராம்ப்ட். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணி ஆர் ப்ரெஸ் பண்ணுறேன், விங் கீயை ப்ரெஸ் பண்ணி ஆர் ப்ரெஸ் பண்ணுறேன், ரன் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. சிஎம்டி கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்குரிய கமாண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு, கமாண்ட் ப்ராம்ப்ட். ஸோ இப்போ கமாண்ட் ப்ராம்ப்டில் நம்ம எப்படி கம்பைல் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம், கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு. ஸோ கொஞ்சம் ஃபாண்ட்டை கூட நம்ம இன்னும் பெருசாக அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ பெட்டர் வியூக்கு. ஸோ இப்போ கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாத் செட் பண்ணணும்னு சொன்னேன். பாத் செட் பண்ணும்போது எங்கே வச்சு செட் பண்ணணும், என்னோட ப்ரோக்ராம் நான் எங்கே சேவ் பண்ணியிருக்கணும் அந்த லொக்கேஷனுக்கு நான் போகணும். ஸோ லொக்கேஷனுக்கு போகணும் அப்படின்னா இது என்ன லொக்கேஷனில் இருக்குது பாருங்கள், C:\, யூசர்ஸுங்கிற ஃபோல்டருக்குள்ள பிரேம் அப்படிங்கிற ஃபோல்டரில் இருக்குது. இப்போ என்னோட ப்ரோக்ராம் எங்கே சேவ் ஆயிருக்கு, D:\ல சேவ் ஆயிருக்கு. ஸோ D:\, மாறிடுச்சு. D:\, மாறினதுக்கப்புறம் அங்கே என்னென்னலாம் ஃபோல்டர் இருக்குது, ஃபைல் இருக்குன்னு பார்க்குறதுக்கு என்ன கமாண்ட் கொடுக்கணும், dir கொடுத்தீங்கன்னா என்னென்ன ஃபோல்டர் இருக்குது, என்னென்ன ஃபைல் இருக்குங்கிறத ஷோ பண்ணோம். என்னோட ஃபோல்டர் வந்து இந்த இருக்குது, லேப் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் நான் போகணும். அப்போ சிடி அப்படின்னு கொடுத்து ஒரு ஃபோல்டர் நேம் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே போகும். லேப் அப்படிங்கிறது LAB கொடுத்து என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா D:\, அப்போ லேபுங்கிற ஃபோல்டருக்குள்ளே வந்துருச்சு. அப்போ அதுக்குள்ளே என்ன ஃபோல்டரில் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு dir. அப்போ இதில் நிறையா ஃபோல்டராக இருக்குது. லேப் அப்படிங்கிறதுல என்னோட ப்ரோக்ராம் எதில் சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா செகண்ட் BCA ஜாவா இந்த ஃபோல்டரில் தான் நான் சேவ் பண்ணியிருக்கேன். அப்போ பழையபடி சிடி ஸ்பேஸ் விட்டு second_BCA_ ஜாவா அப்படின்னு அந்த ஃபோல்டரோட நேமை நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். என்டர் ஆயாச்சு. ஸோ லேப் செகண்ட் BCA ஜாவா அப்படிங்கிறதுக்குள்ள வந்ததுக்கப்புறம் தென் நம்ம என்ன செய்ய போகிறோம், அதில் எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணியிருக்கோன்னு பார்க்க போகிறோம். dir கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா PGMS இந்த ப்ரோக்ராம்ஸுங்கிற ஃபோல்டருக்குள்ள தான் நான் சேவ் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த ஃபோல்டருக்குள்ளே போகிறதுக்கு CD PGMS ப்ரோக்ராம்ஸ் கொடுத்தோன்னே உள்ளே வந்துட்டேன். இங்கே தான் என்னோட ஜாவா ஃபைல்லாம் இருக்குது. அது எங்கே இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு dir கொடுக்குறோம். இப்போ நம்ம ஃபைல் எங்கெங்கே இருக்குது, என்னென்ன ஃபைல் இருக்குங்கிறத நம்ம இப்போ வியூ பண்ணியாச்சு. நம்ம ஃபைல் வந்து create.java, இதை தான் நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ண போகிறோம். பிஃபோர் கம்பைலிங் ஆர் எக்ஸிக்யூட்டிங் we need to set a path செட் பண்ண போகிறோம். பாத் செட் பண்ணுறதுக்குரிய கமாண்ட் வந்து set ஸ்பேஸ் விட்டு path ஈக்குவல் டு. அப்போ பாத் வந்து எங்கே இருக்கிற பாத் செட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா C:\ல தான் ஜாவா இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அதில் தான் பின் ஃபோல்டர் இருக்குது. அப்போ அந்த பின் ஃபோல்டரை இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். அந்த பாத் வந்து இங்கே கொடுக்க போகிறோம். உனக்கு இங்கேயே C:\, ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் எல்லாம் டைப் பண்ண தெரிஞ்சால் டைப் பண்ணிடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நான் சொல்கிற கேட்டுக்கோ, மினிமைஸ் பண்ணிக்கிறேன் கமாண்ட் ப்ராம்ப்டை. C:\ல ஜாவா எங்கே இருக்குன்னு நான் உனக்கு காமிச்சேன்ல, C:\ல ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் ஜாவாவில் ஜேடிகேங்கிறதுக்குள்ள பின், இந்த பின் ஃபோல்டர் வரைக்கும் நமக்கு வேணும் பாத். இங்கே நீ மவுஸை வச்சு கிளிக் பண்ணனா அட்ரஸ் பரில் இந்த பாத் கிடச்சிரும். இங்கே ரைட் கிளிக் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், காப்பி கொடுத்துக்கலாம். காப்பி கொடுத்துட்டு திரும்ப கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்து என்ன செஞ்சுக்கலாம், இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நான் என்ன செஞ்சேன், பேஸ்ட் பண்ணுறதுக்கு மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்ணாலே கமாண்ட் ப்ராம்ப்டில் என்ன ஆயிரும், பேஸ்ட் ஆயிரும். இல்லைனா நீ இங்கே வச்சு என்ன செய்யலாம், ரைட் கிளிக் பண்ணி எடிட்டில் போய் பேஸ்ட்டுன்னு கொடுக்கலாம், கொடுத்தாலும் பேஸ்ட் ஆகும். இப்போ பேஸ்ட் ஆயிடுச்சு. நான் ஜஸ்ட்டு என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தோடனே பாத் வந்து இப்போ செட் ஆகிருக்கும். செட் ஆகலைன்னா ஏதாவது எரர் சொல்லியிருக்கோம். பட் இருந்தாலும் பாத் வந்து கரெக்டாக செட் ஆகிருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு அந்த ஒரு கமாண்டு, கம்பைல் பண்ணுறக்கூடிய கமாண்டை கொடுத்து பார்ப்போம். ஜாவா C அப்படின்னு மட்டும் கொடுத்தாலே தெரிஞ்சிடும். ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும், அதாவது ஜாவா செட் ஆகிருந்ததுன்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி வந்தது அப்படின்னாலே ஜாவா வந்து ப்ராப்பராக செட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ இப்போ கம்பைல் பண்ண போகிறோம். கம்பைல் பண்ணுறக்கூடிய கமாண்ட் வந்து we know that ஜாவா C ஸ்பேஸ் விட்டு ஃபைலோட நேம் வந்து create
டாட் ஜாவா கொடுக்குறேன். இப்போ ஏதாவது எரர்ஸ் இருந்ததுன்னா நமக்கு சொல்லும். இதுக்கப்புறம் கம்பைல் ஆனதுக்கப்புறம் நமக்கு என்ன கிரியேட் ஆகும், பைட் கோட் வந்து கிரியேட் ஆகும். இப்போ பைட் கோட் அப்படிங்கிறது டாட் கிளாஸ் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் கிரியேட் ஆகக்கூடிய ஃபைல். அந்த ஃபைல் எங்கே கிரியேட் ஆகும்னா நம்ம ப்ரோக்ராம் சேவ் பண்ணியிருக்கிற இடத்துல வந்து கிரியேட் ஆகும். இப்போ ப்ரோக்ராம் எங்கே சேவ் பண்ணியிருக்கோம்னு உனக்கு காட்டுறேன். டிகோலனில் லேபுங்கிற ஃபோல்டரில் செகண்ட் பிசி ஜாவாக்குள்ளே ப்ரோக்ராம்ஸுங்கிறதுக்குள்ளே தான் சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல இன்னும் டாட் கிளாஸ்ங்கிற ஃபைல் வரல பாருங்க. கிரியேட் ஜாவா மட்டும்தான் இருக்குது. இன்னும் கிரியேட் டாட் கிளாஸுங்கிற ஃபைல் இனிமேல் கிரியேட் ஆகும். எப்போ கிரியேட் ஆகும், பைட் கோட் ஜென்ரேட் ஆனது கிரியேட் ஆகும். இப்போ கம்பைல் ஆகிட்டு இருக்குங்க. இது கம்பைல் ஆகி முடிச்சாதான் அடுத்த லைன் இந்த மாதிரி திரும்ப வரும். வந்துச்சுன்னா தான் நமக்கு கம்பைல் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம். இங்கே வந்தே பார்ப்போம். கம்பைல் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆகும். நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ பட் நார்மலாலாம் இவ்வளோ நேரம் ஆகாது. பட் இன்னைக்கு அது டேக்ஸ் டைம் டிபெண்டிங் அப்பான் த சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ். அது உடனே வந்துடும். ஸோ என்டர் இப்போ தான் என்டர் ஆக்சுவலாக ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ நேரம் என்டர் ப்ரெஸ் பண்ணல போல். ஸோ இப்போ இட்ஸ் வெயிட்டிங். கம்பைல் ஆகிட்டு இருக்குது. நமக்கு இந்த இடத்துல கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சிடும். எஸ், இந்த கிரியேட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. கிளாஸ் ஃபைல் எப்போ கிரியேட் ஆகும், நமக்கு எதுவும் எரர் இல்லை அப்படின்னா தான் கிரியேட் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எரர் இல்லை, கிரியேட் ஆயிடுச்சு. இல்லைனா எரர்ஸ் இருந்ததுன்னா அந்த எரர்லாம் டிஸ்பிளே பண்ணோம். சக்ஸஸ்ஃபுல்லாக கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணோம், கம்பைல் பண்ணிட்டோம். தென் இன்டர்பிரேட் பண்ணுறோம். இன்டர்பிரேட் பண்ணால் என்ன ஆகும், பைட் கோடை எடுத்து ஜாவா இன்டர்பிரேட்டரில் கொடுத்து இன்டர்பிரேட் பண்ணால் மெஷின் கோடாக கன்வெர்ட் ஆகும். தென் இந்த மெஷின் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு ரிசல்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ நான் ஜாவா ஸ்பேஸ் விட்டு கிரியேட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இட் வில் இன்டர்பிரட் அண்ட் எக்ஸிக்யூட். இப்போ நமக்கு ரிசல்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். A = 25 கொடுத்து அப்படியே அழகாக என்ன ஆயிடுது, நெக்ஸ்ட் லைனில் அந்த கோடு வந்து நமக்கு அப்படியே என்ன ஆயிடுது, டிஸ்பிளே ஆயிடுது. ஸோ இதில் நிறையா கமாண்ட் ப்ராம்ப்டில் நிறையா எழுதிக்கிட்டே போகிறோம் அப்படின்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கு CLS அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் கிளியர் ஆயிரும். கமாண்ட் ப்ராம்ப்டே கிளியர் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் how to create a program and how to verify the path of a JDK and how to compile the program and how to set the path before that, then how to compile the program, then how to execute the program and how to view the output in the Java application. And finally, summary of our today lecture. So first we discussed about the tokens. Tokens are smallest individual units in a Java program. Then how can we implementing a Java program? By the way, we have to creating a Java program, then we have to compile the program, then executing the program. Then what is a JVM? What is the role of a JVM? JVM is part of executing and then compiling and interpreting and executing the program. Then we had discussed about a simple program, how to create a program and how to set the path and how to compile and execute the program. தென் இதுக்கப்புறம் அடுத்தடுத்த கான்செப்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா டேட்டா டைப்ஸ். இப்படி டேட்டா டைப்ஸ்னால் என்னென்ன டேட்டா டைப்ஸ் வந்து ஜாவாவில் அவைலபிள் இருக்குது. தென் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், நீங்கள் நார்மல் மிச்ச ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் பார்க்குற அதே கான்செப்ட்ஸ் எல்லாமே ஒன்ஸ் அகெயின் இங்கேயும் ரிப்பீட் ஆக தான் போகுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.